அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து த லெஜண்ட் ரைட்டர், ரஷ்யன் ரைட்டர் டால்ஸ்டாய் எழுதிய மாஸ்டர் அண்ட் மேன் அப்படிங்கிற ஒரு குறு நாவல். இது தமிழில் 2 பேருங்கிற பெயரில் வெளிவந்திருக்கு. ஸோ இந்த நாவலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் வந்து வள்ளிக்கண்ணன். நல்ல மொழிபெயர்ப்பு. வளரி பதிப்பகத்தின் மூலமாக வெளிவந்திருக்கு. இந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நாவல், ஒரு பயண நாவல்னு வச்சுக்கலாம். அந்த பயணத்தின் மூலமாக 2 மனிதர்கள், 2 நிலைகளில் இருக்கிறவங்க, அவங்களோட மன ஓட்டங்கள், எண்ண ஓட்டங்கள் எல்லாமே வந்து இந்த நாவலில் பதிவு பண்ணியிருப்பாங்க. வாங்க இந்த நாவலை பார்ப்போம். மாஸ்டர் அண்ட் மேன் டால்ஸ்டாய் எழுதிய இந்த 2 பேருங்கிற நாவல் ஒரு பெரிய ஒரு பனி காலத்தில் இந்த கதை நடக்குது. ஏன்னா இதை வந்து ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரியான கதைகள் வந்து படிக்கும்போது நம்ம வந்து அந்த ஒரு நிலப்பரப்பில் பயணப்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அந்த வகையில் இது வந்து ஒரு ரஷ்யாவில் ஒரு பனி பொழிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கதை வந்து பயணப்படுது. இதில் வாசிலி ஆண்ட்ரிச், நம்ம வந்து ஈஸியாக வாசிலின்னு வச்சுப்போம். அவர் தான் வந்து இந்த கதையில் ஒரு முதலாளியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட வந்து பொருட்கள் இருக்குது, நிறைய கடைகள் இருக்குது. இது இல்லாமல் நிறைய அவர் வியாபாரத்தில் ஒரு பெரிய அளவில் வந்துட்டார். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டார். கீழ்நிலையிலேருந்து பெரிய ஆளாக வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு மனைவி, ஒரு சின்ன பையன் அவருக்கு இருக்காங்க. அவருக்கு ரொம்ப காலமாக இன்னொரு ஊரில் இருக்கிற ஒரு நிலத்தை வந்து வாங்கணும். ஒரு பைன் ட்ரீஸ்லாம் இருக்கிற நிலம். அந்த நிலத்தை வாங்கணுங்கிறத வந்து அவருக்கு ஆசை. ஆனால் அதில் நிறையா பிரச்சனைகள் வந்தது. அப்படி இப்படின்னு தேத்தி நான் எப்படியாவது இன்றைக்கி வாங்கியே தீருவேன், நாளைக்கு வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலே அவர் சுற்றிட்டுருக்கிறாரு. அதே டைமில் இவங்க வீட்டில் இவரோட தோட்டத்தில் இவர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு பேர் வந்து நிக்கிட்டா. இவர் வந்து ஒரு ஏழ்மையான ஆள். அவர் வந்து ரொம்ப குடியின் உச்சகட்டத்துக்கு போயிட்டு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் குடியை விட்டுட்டார். அவருக்கு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க. அந்த மனைவி வந்து வேறு இன்னொருத்தரோட தொடர்பு இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் அவ்வளோவா பேசிக்கிறதில்ல. ஸோ இவரோட வாழ்க்கை இப்படி போய்கிட்டுருக்கு. ஸோ இந்த தருணத்தில் ஒரு நாள் வந்து வாசிலி வந்து அந்த நிலத்தை வாங்கிறதுக்காண்டி ஒரு பயணத்தை கிளம்புறாரு. அப்போ வந்து நிக்கிட்டா வந்து நானும் கூட வரேன், உங்களுக்கு துணையாக இருக்குமேன்னு சொல்லிட்டு கூட வராரு குதிரை ஓட்டியாக. அந்த வண்டியை வந்து ரெடி பண்ணுறாரு. குதிரையை வந்து அந்த குதிரை வண்டியில் ஃபிக்ஸ் பண்ணி நிக்கிட்டா வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சிடுறாரு. ஸோ அங்கேருந்து குதிரை வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது முதல்ல வந்து நிக்கிட்டா வண்டியை ஓட்டிகிட்டே வராரு. அப்போ போகும்போது அவங்களுக்கு வந்து வழிகள் தெரியாமல் இருக்குது, பாதைகள் சரியாக தெரியலை. ஏன்னா அது வந்து நம்ம நாடு மாதிரி ஒரு நிலப்பரப்பு வந்து நல்லா நிறைய மக்கள் வீடுகள் அதிகமாக இருக்கிற நிலப்பரப்பு இல்லாமல் ஒரு ஒரு பரந்த விரிந்த நிலமாக இருக்குது. அதுவும் இந்த பனிப்பொழிவு அதிகமாக இருக்கிறனாலையும், ஒளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவங்களோட பயணம் வந்து கஷ்டமாக இருக்குது. சரியான பாதையில் தான் போகிறோமாங்கிறதுனே தெரியல. ஏதோ ஒரு குத்துமதிப்பாக போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே ஒரு தப்பான ரூட்டுக்கு போயிட்டாங்க. ஏதோ ஒரு ஊர் வருது. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ட்ரெஸ் எல்லாம் தொங்கிட்டுருக்கு. அந்த இடத்துல விசாரிக்கும்போது, நீங்கள் வந்து வழி மாறி வந்துட்டீங்க, நீங்கள் இந்த வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த தடவை அவங்க மாறி மாறி அந்த குதிரை வண்டியை ஓட்டிகிட்டே போகிறாங்க. மாறி போகும்போது பார்த்திங்கன்னா அப்பயும் வழி தவறி திரும்ப சுற்றி சுற்றி அதே இடத்துக்கு அந்த சிற்றூருக்கே வந்துடுறாங்க. அப்போ அங்கே இருக்கிற மக்கள் வந்து அங்கே ஒரு சின்ன ஒரு விசேஷ நாளாக இருக்குது.
அங்க ஒரு குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்தோட நிலைமையெல்லாம் அந்த கதையில வருது. அ அங்க வந்து இவங்களுக்கு விருந்து குடுக்குறாங்க. இருந்தாலும் அந்த வாசிலிக்கு வந்து ஒரே எண்ண ஓட்டம் தான். நான் எப்படியாவது அந்த நிலத்த வாங்கணும். அ அவனுக்கு டைம் ஒவ்வொரு நொடியும் அவனுக்கு வந்து வேல்யூ. எப்படியாவது பணம் சம்பாரிக்கணும். அந்த ஒரு எண்ண ஓட்டத்திலே இருப்பாப்படி. இங்கேருந்து கிளம்பணும். இப்ப இருந்தே நான் போனா தான் நான் அப்ப ரீச் ஆக முடியும். இல்லன்னா அந்த நிலம் இன்னொருத்தர் கைக்கு மாறிடும். அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலே இருப்பாரு. ஸோ, ஆ நிமிட்டா நிக்கிட்டா வந்து என்ன சொல்லுவாருன்னா, இருந்து போலாங்கிற மாரி தான் இருப்பாரு. அந்த வீட்ல ஒரு பெரியவர் இருப்பாரு அந்த கிராமத்தில. அவரு கூட சொல்லுவாரு. "நீங்க இப்ப போகாதீங்க. இப்ப போனீங்கன்னா, அ இரவு நேரமாக போது. பனி பொழிவு இன்னும் அதிகமாகும். ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல நாங்க போணும்." அப்படின்னு சொன்னோனே, அவரு பெரியவருக்கே ஒரு டவுட் வந்துரும். "ஒருவேள நமக்கு தான் ரொம்ப வயசாயிருச்சு, பயம் வந்துருச்சோ? நெறைய விஷயங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்றோமோ?" அப்படிங்கிற மாரியான ஒரு கேள்விகள் வரும். இந்த நாவல்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டால்ஸ்டாய் வந்து ஒவ்வொரு கேரக்டர் சொல்லும்போதும் ரொம்ப ஓப்பன் டாக்கா அந்த ஏஜ், அவங்களோட மனநிலை, அவங்க எண்ண ஓட்டங்கள் எல்லாத்தையும் அப்படியே கிளியரா சொல்லிக்கிட்டே வருவாரு. அதில எந்த ஏஜ் கேட்டகரியில ஒரு கேரக்டர் வந்தாலும், அந்த ஏஜுக்கு அவங்களோட மனதுக்குள்ள ஓடுறது எல்லாமே அங்க வெளிப்படுத்திக்கிட்டே வருவாங்க. இந்த நாவல்ல. அதான் இதோட ப்ளஸ்ஸு. ஸோ, அதுக்கப்புறம் அவங்க கிட்ட விடைபெற்றுட்டு வாசுலியும், நிக்கிட்டாவும் அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. வழக்கம் போல போய்க்கிட்டே இருக்காங்க. நேரா வழி கேட்டு போயிட்டாங்க. ஒரு ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் பார்த்தா, பனிப்பொழிவின் உச்சகட்டம் ஆயிருச்சு. அந்த குதிரை வந்து நகர மாட்டேங்குது. அந்த குதிரைக்கு கூட ஒரு பேர் இருக்கு. முக்கார்ட்டி அப்படின்ட்டு. அந்த முக்கார்ட்டி நகரவே மாட்டேங்குது. சரி இதுக்கு மேல போகாது. நிக்கிட்டா சொல்றாரு, "இதுக்கு மேல நம்ம கஷ்டங்க. இதுக்கு மேல போய் நம்ம வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்க போறோம். இங்கேயே நம்ம வந்து தங்கிடுவோம். இப்போதைக்கு திரும்பவும் நம்மனால அந்த ஊருக்கு போறது கஷ்டம். முன்னாடியும் போறது கஷ்டம். நம்ம இங்கேயே ஒரு இடத்துல தங்கிட்டு விடிந்ததுக்கப்புறம் போலாம்." அப்படின்னு சொல்லிட்டு படுக்குறாரு நிக்கிட்டா. வாசுலிக்கும் மனசே இல்லாம, வேற வழி இல்லாம அவரு வந்தும் படுத்துக்கிறாரு. வாசுலி என்னன்னா பணக்காரர்னால அவரு அந்த ம் வண்டிக்குள்ள படுத்துக்கிறாரு. கனகனப்பா இருக்கிறதுங்கிறதுக்காண்டி. இருந்தாலும் அந்த பனி வந்து அவ்வளோ அடிச்சிட்டுருக்கு அந்த வண்டியில. நிக்கிட்டா வந்து ஒரு சும்மா ஒரு 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 கம்பளி மாரி எடுத்துட்டு வெளியவே படுத்து, பொத்தி படுத்து சுருண்டு படுத்துக்கிறாரு. இந்த நிலையில வந்து வாசுலிக்கு ஒரு இல்ல தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த நிலம் தான் ஓடுது. நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துட்டுருக்கு. பணம் சம்பாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிட்டுருக்கு. இன்னும் அடுத்த கட்டமா என்னென்னலாம் திட்டம் தீட்டலாம். நம்ம இந்த பொருளாதாரத்த மேம்படுத்த, இந்த மாரி ஓடிக்கிட்டே இருக்கு. அவனுக்கு தூக்கமே வரல. ஒரு ஸ்டேஜில இது வேலைக்கு ஆகாது. நம்ம கிளம்பிருவோம். நிக்கிட்டா பார்த்துக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிட்டாவ விட்டுட்டு, ஆல்மோஸ்ட் எந்திரிச்சு பார்க்கும்போது நிக்கிட்டாவ ஆல்மோஸ்ட் பனியே மூடிக்கிட்டு இருக்கும். ஆ அதையும் தாண்டி அவர் வந்து அந்த வண்டியையும் கழட்டி விட்டுட்டு, குதிரையில மட்டும் ஏறி போயிட்டே இருப்பாரு. அதில என்னன்னா, ஒரு இடத்துல வந்து அவருக்கு ஒரு பயம் வந்துரும். அந்த நிக்கிட்ட இது வாசுலிக்கு. என்னாகுன்னா, குதிரை போயிட்டே இருக்கும். குதிரை வந்து ஒரு மாரி அந்த குளிர்ல ஒரு ஒரு மாரி ஆயிடும். அப்போ வந்து ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும். ஏதோ ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்கும். அந்த ஒ பரந்த நிலப்பரப்புல அதிகமான காத்தும், பனியும் அடிக்கும்போது, ஒரு ஊன்னு ஒரு சவுண்டு. அந்த சவுண்டு வந்து பனியோட சவுண்டே ஒரு பேய் சவுண்டு மாரி இருக்கும். அது இல்லாம இன்னொரு சத்தமும் கேட்கும். இன்னும் அவனுக்கு தூக்கு வாரி போட்டுரும். என்னன்னு பார்த்தா, அந்த குதிரையே வந்து குளிரின் உச்சகட்டத்துக்கு போம்போதும், அதனால நடக்க முடியாமயும், அது வந்து ஒரு ஒரு ஒலிய எழுப்பும். இதனால பயந்துருவாப்படி. அ இதுக்கப்புறம் சுத்தி சுத்தி பார்த்தாலும், திரும்பவும் ஏதோ ஒரு தப்பான இடத்துக்கு போன மாரியே இருக்கும். ஒரு ஊர் வர மாரி இருக்கும். பார்த்தா அது ஒரு சாதாரண ஒரு மரத்து மேல கருகி போன மரத்து மேல பனி படர்ந்திருக்கும். ஸோ இந்த மாரி நெறையா ரொம்ப தூரம் போன மாரி இருக்கும். ஆனா அவரு போயிருக்கவே மாட்டாரு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த குதிரை வந்து இவர தள்ளி விட்டு அங்கிட்டு ஓடிடும். இவரும் வேற வழி இல்லாம திரும்ப அத புடிச்சு இழுத்துட்டு இப்டி இங்கிட்டு வருவாரு. ஆ பார்த்தா அந்த குதிரை வண்டி அவர் விட்டுட்டு போன வண்டி இருக்கும். நிக்கிட்டாவ ஆல்மோஸ்ட் அந்த பனி மூடி இதா இருக்கும். பார்த்தா நிக்கிட்டா ஆல்மோஸ்ட் சாகுற ஸ்டேஜ்ல இருப்பாரு. அப்ப வாசுலி வந்து அவர தூக்கிட்டு போயி அந்த குதிரை வண்டியில வச்சு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஆ குளிர போக்குற அளவுக்கு அவருக்கு
அ இது ஆடைகள மேல போட்டு, இவரும் அவர் பக்கத்திலேயே படுத்து குளிர போக்கி, அ இவர் ஆல்மோஸ்ட் ஒரு டெட்டுங்கிற ஸ்டேஜுக்கு வருவாரு. இத நீங்க படிச்சு பாருங்க. ஸ்பாய்லர் ஆயிறக்கூடாது. அந்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கப்புறம் என்ன நடக்குது? அது அப்படிங்கிறது தான் இந்த கதை வந்து முடியுது. ஸோ, இப்ப இந்த கதையில அம் என்னன்னா, நமக்கு என்ன இது வந்து ஒரு பயணக்கதைன்னு எடுத்துக்கலாம். இத நீங்க படிக்கும்போது, இத நான் 3 வகையா எனக்கு தோணுது. ஒண்ணு வந்து மேலோட்டமான வாசிப்பு. அதோட படிக்கும் பொழுது, அந்த 2 மனிதர்களின் சமூக நிலைகள், அதுக்கப்புறம் பொருளாதார நிலை, அதுக்கப்புறம் அவங்க நிலப்பரப்பு, அதுக்கப்புறம் அவங்க பயணம் போகும்போது அவங்க பார்க்கும் காட்சிகள், சந்திக்கும் மனிதர்கள். இந்த வகையில இது சாதாரணமா படிக்கும்போது, இத நம்ம கடந்து வரலாம். அத நம்ம கற்பனையிலயும் கொண்டு வரலாம். இது ஒரு இது. இன்னொன்னு வந்து அடுத்த லேயர் ஆஃப் இது என்னன்னா, ஆம் இதில ஒவ்வொரு மனிதர்களும் அவங்களுக்குள்ள மனதுக்குள்ளேயே பேசிக்கிறது. எக்ஸாம்பிள் அ ஒரு குடும்பத்த சந்திப்பாங்க ஒரு கிராமத்தில. அவங்களுக்குள்ள அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிறக்கூடாதுன்னும், அந்த சொத்துக்கள் பத்தியும், ஒவ்வொருத்தவங்களும் அவங்க மனதுக்குள்ள ஓடுறதும், அந்த பெரியவரோட மனநிலை எல்லாமே இதில சொல்லப்பட்டிருக்கும். அத மேலோட்டமா நம்ம கடந்து போகாம, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஓடுற அந்த மன ஓட்டத்த டால்ஸ்டாய் எப்படி வந்து வெளிக்காட்டியிருக்கிறாங்கிறத நம்ம படிக்கலாம். 3வது முக்கியமானது என்னன்னா, இது ஸ்பாய்லராவே இருக்கட்டும். ஏன்னா, அத பேசி தான் ஆகணும். இந்த கதையில அந்த முதலாளியான வாஸ்லி, நிக்கிட்டாவ ஒரு ஸ்டேஜ்ல குளிர்லருந்து காப்பாத்தி இறந்து போயிடுவாரு. ஆனா, இந்த இடத்துல நம்ம நெறைய இது ஒரு டால்ஸ்டாய்ட்டருந்து லேர்ன் பண்ணிக்கலாம். என்னன்னா, அவர் வந்து ஒரு மனிதன் ஆ 2 வகையில பொ பொருளாதார நிலையில இருக்கிறாங்க. சமூக நிலையில இருக்கிறாங்க. ஒருத்தன் வந்து வாழ்க்கையில துன்பத்த மட்டுமே பார்த்துட்டுருக்கான். அந்த தொழிலாளி நிக்கிட்டா. அவன் வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து அ நான் சாகப் போறேன். சாகுறதே மேலுங்கிற அந்த ஒரு மனநிலையில இருப்பான். சாகப் போறத வந்து அவன் என்ஜாய் பண்ணுவான். அப்பா இதோட எனக்கு முடிஞ்சிருச்சுடா. இந்த இந்த உலகமே முடிஞ்சிருச்சுடா. அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மென்ட்ல இருப்பான். அது வந்து எந்த மாரி நிலைங்கிறத யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஒரு சாவின் போது ஒருத்தருக்கு இப்படி இருக்குமோ? இந்த புக்கு படிக்கும்போதெல்லாம் ஒரு சாவின் போது எப்படி இருக்கும் மனநிலை? அப்படிங்கிறதெல்லாம் நல்லாவே தோணுது. அந்த நிக்கேட்டாக்கு என்ன தோணும்னா, எனக்கு போதும் எனக்கு எனக்கு சாகுறதே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னன்னா, சாகுறதுக்கு அவனுக்கு வந்து ஒரு அந்த நிலப்பரப்பும், அந்த இது வந்து ஒரு பயத்த குடுத்தாலும், என் கூட ஆண்டவர் இருக்காருங்கிற ஒரு அவனுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கைய உருவாக்கிட்டு, சந்தோஷமா ஆக்கிப்பான். ஆக்கிட்டு, நான் சாகப் போறேங்கிறது தெரிஞ்சு போச்சு. நான் செத்து போயிடுறேன். இதோட இந்த உலகம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆனந்தத்திலயும் இருப்பான். இப்படி இருக்கும்போது, அந்த முதலாளி வாசிலி அந்த ஆள் எப்படி இருப்பா அப்படின்னா, எப்ப பார்த்தாலும் இந்த பணம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, ஒரு ஸ்டேஜ்ல அந்த சாவு பயத்த பார்த்துருவாப்படி. தனியா குதிரையில போயிட்டு. அப்போ வந்து அவருக்கு ஒரு என்லைட்மென்ட் அடிக்கும். இவரு வந்து தோணிரும். பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. ம். நமக்காண்டி வாழ்றது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அப்படிங்கிற ஒரு பல எண்ண ஓட்டங்கள் வருது. வாழ்க்கையோட அர்த்தத்த வந்து உணர்ற அந்த ஒரு தருணம் வரும். அந்த பயம் அவருக்கு காட்டும். மத்தவங்கள வந்து அன்பு செலுத்துறனாலும், பேரன்பு செலுத்துறதுனாலயும், மத்தவங்களுக்கு உதவி செய்றதுனாலயும் ஆனந்தம் அடையலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஒண்ணு வரும். அந்த ஸ்டேஜ்ல வந்து டால்ஸ்டாய் வந்து எப்படின்னா, ரொம்ப டீட்டெயில்டா அந்த இடத்துல இருக்காது. ஆனா, அந்த ஒரு பாயிண்ட்ல வந்து வாசிலி அந்த முதலாளிக்கு, நான் வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு என்லைட்மென்ட் கிடைச்சிருச்சு. இப்ப பேரு ஆனந்தமா இருக்கிறேன். போதும் அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலை வரும். இது நாள் வரையும் ஏன் இந்த வாசிலி உணராம இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி அவனே வந்து செல்ஃபா வந்து அனலைஸ் பண்ணுவாப்படி. இப்ப எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. நான் இவனுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உதவுவாப்படி. அந்த உதவும்போது அவருக்கு அவருக்கு வந்து அந்த பயம் போறதுக்காக உதவிய வந்து ஒரு கையில எடுப்பாரு. மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல பணம் எல்லாமே சம்பாரிச்சுட்டு பணம் மட்டும் இல்ல, ஒரு வகையான ஆசைய நோக்கி போயிட்டே இருக்கும்போது,
ஒரு இடத்துல ஒரு பயம் வரும். அந்த பயத்த போக்கணும்னா, ஏதோ வாழ்க்கையில நெருக்கடியோ, பயமோ வரும். அத போக்கணும்னா மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அது என்ன வகையில இருந்தாலும் சரி, பொருளாதாரமாவோ, இல்லாட்டி ஏதோ ஒரு வகையில வந்து உதவி பண்ணணும். அந்த உதவியின் மூலமாவும் ஏதோ ஒரு உதவி, அது செயல் மூலமா பண்ணும்போது, அவன் அந்த ஒரு நெருக்கடியான மனநிலையிலேருந்து வெளிய வரான். கிட்டத்தட்ட இந்த வாசிலி வந்து ஒரு ஸ்டேஜ்ல நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இவனுக்கு உதவி பண்றேன். என் உயிர் போயிட்டுருக்கு. என் உயிர் போயிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு அப்படியே அந்த உயிர் போற தருணத்த சூப்பரா எழுதியிருப்பாருங்க. சான்ஸே இல்ல டால்ஸ்டாய். அத படிக்கும்போது நீங்க ரிப்பீட்டடா மறுவாசிப்பு பண்ணிட்டே இருக்கும்போது, ஒரு மனிதனுக்கு உயிர் போகும்போது இப்படி தான் இருக்குமோ? மனநிலை இப்படி தான் இருக்குமோ? அப்படிங்கிறத வந்து இவருக்கு எப்படி இவர் எழுதும்போது இவருக்கு உயிர் போயிருக்காது. பட் பல எக்ஸ்பீரியன்ஸ் இவரோட கற்பனை மேபி அந்த அளவுக்கு இப்படிதான் இருக்குங்கிற மாரியே தோணுது. தெரியல. அந்த அளவுக்கு அருமையான நாவலா இருந்தது. அதுக்கப்புறம் நிக்கிட்டா வந்து பொழச்சிருவாரு. அதுக்கப்புறம் அவரு வந்து ஒரு ஸ்டேஜில அவங்க மனைவிய மன்னிக்கிறதும், ஒரு ஒரு மனிதன் வந்து அவன் வந்து சொல்லுவான். நான் நான் ஆல்ரெடி சாவ பார்த்துட்டேன். அப்படிங்கிற ஒரு தைரியத்தில இருப்பான். அவன் ஆல்ரெடி செத்து பொழச்சு தான் வந்திருப்பான். ஸோ எனக்கு இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாமே போனஸ் தான் அப்படிங்கிற மாரியே வாழ்வான். ஸோ அந்த ஒரு மனநிலை வந்து எவ்வளோ பெரிய செம்மையான மனநிலை. அது வந்து ஒரு எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே தேவையில்ல. இதுக்கப்புறம் எனக்கு வந்து ஸ் அ ஒ நான் நான் இருக்கிற ஒவ்வொரு நொடியுமே எனக்கு போனஸ் தான் அப்படிங்கிற மாரி ஹேப்பியா வாழ்வான். நமக்கு துன்பங்கள் வரும்போது இந்த மாரியான ஒரு மனநிலையில இருந்தா எப்படி இருக்கும்? அருமையா இருக்கும். நமக்கு இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஹேப்பியான நொடி, போனஸ் தான் அப்படின்னு வாழ்றது ஒரு நல்ல நிலைன்னு தோணுது. ஸோ நண்பர்களே, உங்களோட வாழ்க்கைய திரும்பி பாருங்க. அதில் ஏதோ ஒரு நொடியில இல்லைன்னா வேற ஒருத்தவங்க வாழ்க்கைய நீங்க பேசும்போது தெரியவும் வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு தருணம் வந்து நமக்கு பெரிய தோல்வியோ, மன வருத்தமோ வந்திருக்கும். அத கடக்கிறதுக்கு ரொம்ப பயந்துட்டுருப்போம். ஆனா ஏதோ ஒரு தருணத்தில நம்ம மனம் வந்து மாறும். அந்த தருணம் வந்து நம்ம முயற்சினால மாறுதா எப்படிங்கிறது கூட சொல்ல முடியாது. அ அது அது ஆட்டோமேட்டிக்கா மாறும். அது ஒரு என்லைட்மென்ட் தான். அ அந்த மாதிரியான ஒரு தருணமா தான் இந்த நாவல் நெறைய இடத்துல இருந்தது. நம்ம அந்த ஏதேதோ ஒரு ஓட்டத்தில பணத்தை நோக்கியும், வாழ்க்கையின் ஆசைகள நோக்கியும், உறவுகளுக்காகவும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ம். திடீர்னு ஒரு ரோட்லயோ, எங்கேயோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது. ஆனா, நம்ம வந்து நம்ம பரபரப்பின் காரணமாகவும், நம்மளோட வேலை சூழல் காரணமாகவும், அத கடந்து நம்ம போய்க்கிட்டே தான் இருக்கிறோம். நிக்கிறது கூட டைம் இல்லாம கடந்து போறோம். அந்த மாரி நெறையா இந்த உலகத்தில நெறையா மாற்றங்கள் இந்த மாரி அதிகமாயிட்டே வருது. இந்த மாரியான ஒரு சுயநலமான வாழ்க்கைங்கிற ஒரு தருணம் வந்துகிட்டே இருக்கு. ஆனா, அது வந்து நிரந்தரம் கிடையாது. ஒரு இடத்துல இந்த உலகம் நமக்கு மட்டும் படைக்கப்பட்டதில்லைங்கிற ஒரு உணர்வும், மத்தவங்களுக்கு உதவுவதும், அவங்களோட அன்பு செலுத்துவதும், நம்மளோட ஒரு ஞானமடைதல் தருணமா இருக்குங்கிறது இந்த நாவல் படிக்கும்போது உணர முடியுது. கண்டிப்பா. எல்லாரும் இந்த புத்தகத்த படிங்க. இது மறு வாசிப்புக்குரிய புத்தகம். அதுவும் கடைசி 2 பகுதி வந்து அம் அவன் ரியலைஸ் பண்ற பகுதி வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான பகுதி. இது படமா கூட வந்திருக்கு. ஏதோ ஒரு பாக்ஸிங் சம்திங் ஒரு படம் வந்திருக்கு போல. அம் கண்டிப்பா இந்த புத்தகத்த வாங்கி படிங்க. இதே மாரி வேறொரு புத்தகத்திலயோ, ஒரு இல்லாட்டி வித்தியாசமான ஒரு படங்கள்லயோ நாம் சந்திப்போம். எல்லாம் சரியாகும். நிம்மதியா தூங்குங்க. நன்றி. வணக்கம்.